ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு லலிதாஸ் குசின். இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இந்த வாழைப்பூ வடையில நிறைய மெடிசின் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதனால சுகர் பேஷண்ட், ஆன்சைட்டி, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாம் இதை அதிகமா சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இதை காமனா எல்லாருமே பொரியலா தான் பண்ணுவாங்க. அதை ஒன்றும் பெருசா யாரும் சின்ன பசங்களோ ஈவன் பெரியவங்க கூட அதை விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால இதை நம்ம இந்த வடையோட மிக்ஸ் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸா பண்ணி கொடுத்தோம்னா இது எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க வாழைப்பூ வடைய கிறிஸ்பியா டேஸ்டியா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல 2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கணும். இதை நல்லா 2 முறை வாஷ் பண்ணிட்டு குறைஞ்சது 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ரெண்டு மணி நேரம் இப்போ ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு ஊறணும். இதை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை தண்ணி சேர்க்காம அரைக்கணும். இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வாழைப்பூ. இதை இந்த அளவுக்கு இப்படி க்ளீன் பண்ணி எடுக்கணும். நான் மேலே காமிச்சிருக்க மாதிரி அந்த பார்ட்டை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ ஒரு வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி அதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 கொத்து கொத்தமல்லி, 1 கொத்து கருவேப்பிலை, இதையும் பொடியாக இதில் சேர்த்து கட் பண்ணி சேர்த்துருங்க. இப்போ நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை நல்லா பொடியாக கட் பண்ணி மாவோட சேர்த்துடுறேன். இதை மாவில் சேர்க்கும் போது நீங்கள் கட் பண்ணுங்க. இல்லைன்னா முன்னாடியே கட் பண்ணி வச்சோம்னா கருப்பாயிடும். இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். உப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் வடை கரெக்டாக வரும். நான் இதை தண்ணியே சேர்க்காமல் அரைச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் இதை விட லூஸாக இருந்தாலும் எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும் வடையில். ரொம்ப திக்காக இருந்தாலும் வடையை தட்டி போடும்போது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். பக்கோடா மாதிரி ஆகிடும், உதிரி உதிரியாக. நீங்கள் சில மிக்ஸி ஸ்ட்ரக் ஆகும் தண்ணியை ஊற்றாமல் அரைச்சா. அப்போ நீங்கள் தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு நான் 3/4 லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட கடாயை பொறுத்து, அந்த சைஸ் பொறுத்து நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு மாவு இப்படி எடுத்து ஒரு உருண்டை வச்சுட்டு மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணி ஒரு வடையாக மெதுவாக போடுங்க. மேலேருந்து பொறுமையாக போடுங்க. எண்ணெய் இப்படி தெறிக்கும், கவனமாக போடுங்க. போட்ட உடனே வடையை எதுவும் 1 நிமிஷத்துக்கு டச் பண்ணாதீங்க. போட்ட உடனே திருப்பினோம்னா உடஞ்சிரும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் வடையை இந்த மாதிரி திருப்பி விட ஆரம்பிக்கணும். வடை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நம்ம ஃப்ளேமை மீடியம்லேயே மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி அப்பப்போ திருப்பி விட்டுட்டே இருக்கணும். வடை தீஞ்சிராமல் பார்த்துக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிறத க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஏன்னா இது கலர் சேஞ்ச் ஆகிறது தான் வடை வெந்துருச்சான்றதுக்கு இண்டிகேஷன். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும். அதனால தான் நான் அதை உங்களுக்கு ரொம்ப நேரம் காமிச்சிட்ருக்கிறேன். இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி விட்டுட்டே இருங்க. இந்த கலர் சேஞ்ச் ஆகிறது பாருங்கள். நான் திருப்பி போட்டுகிட்டே உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இப்போ பாருங்கள், முன்னோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி விடுங்க. இப்போ எடுக்கிற பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இதில் போட்டிருக்க ஆனியன் இதெல்லாம் நல்லா ப்ரௌனாக ஆகும்போது நீங்கள் எடுத்துடலாம். இதை எடுத்து ஒரு ஃபில்டரில் வச்சுருவோம்.
இப்போ ஒரு வடை எடுத்து நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப எண்ணெய் இழுக்காம மேல கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா இருக்கு. அவ்வளவுதாங்க, நம்ம சூடான சுவையான வாழைப்பூ வடை ரெடி. நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் நான் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.